ஓகே. நம்ம இப்போ வந்து இத ஒரு பேக்கப் எடுத்துட்டு, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்டின்னா, இது வந்து ஆல்ரெடி பிரைம் நம்பர். நம்ம ஒரு நம்பர் குடுத்தோம்னா, அது பிரைமா இல்லையான்றத நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். பார்ட் 2ல என்ன பண்ண போறோம்? லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் முதல்ல நம்மளா 100 வரைக்கும் இருக்கிறத நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். லிஸ்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ நம்ம 100 வரைக்கும் டிஸ்ப்ளே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யூசர்ட்ட இதே மாரி இன்புட் வாங்கிட்டு, அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ள நம்ம இருக்கிற மாரி நம்ம மாத்திரலாம். ஓகே. இந்த ப்ரோகிராம் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் இதே நானு சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணலான்னா, ஃபைல்ல சேவ் குடுக்காம, ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு சேவ் அஸ் குடுங்க. டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு. இதே மாரி இன்னொரு பேக்கப் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இதையே எடிட் பண்ண விரும்புறேன். பட் இந்த ஃபைல் எனக்கு அப்படியே சேஃபா இருக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ சேவ் அஸ்ல போயிட்டு, இப்போ வந்து பிரைம் லிஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். பிரைம் லிஸ்ட் ஷார்ட்டா. ஸோ இப்போ இந்த நம்பர் ஃபைண்ட் கிடையாது. டூ பிரிண்ட் டூ பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப் டூ 100 இல்ல கிவன் ரேஞ்ச் ஏதாவும். இப்போதைக்கு அப் டூ 100 ஆர் கிவன் ரேஞ்ச். எந்த ரேஞ்ச் எந்த லிமிட்டுக்குள்ள குடுத்துருக்காங்களோ அத பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நான் இன்புட் வாங்குறத இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு, அப்ப nன்ற வேல்யூ எனக்கு வேணும். எதுலருந்து வேணும்? எனக்கு 100 வரைக்கும் வேணும். 2ல இருந்து. ஸோ 0வையும் 1ஐயும் நான் விட்டுர்றேன். இப்ப ஃபார் இங்க வந்து நான் ஐ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மேல ஐக்கு உள்ள ஜே யூஸ் பண்ணலாம். இல்லன்னா எனக்கு இப்படியே இருக்கட்டும். இத மாத்த வேண்டாம் அப்படின்னா, வெளியில கூட ஜே யூஸ் பண்ணலாம். தப்பில்ல. ஸோ இப்ப நான் ஜேன்ற வேல்யூ நான் எண்ணே எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கணும்னா, நான் என் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என் வந்து நம்ம அத வேல்யூ மாரி ட்ரீட் பண்றதுனால இருக்கட்டும். நம்ம தனியாவே எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுத்தி பண்ணாலும் பரவால்ல. ஸோ 2ல இருந்து ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 100 100 வரைக்கும் எனக்கு எல்லா நம்பரையும் எடு. 2லேருந்து எனக்கு ஒரு நம்பரா நீங்க எடுக்கணும். இங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்க ஃபார் லூப் இருக்கு இல்லையா? இந்த பர்ட்டிகுலர் இது உள்ள இருக்கணும். இந்த லூப்புக்குள்ள இது இருக்குது. அந்த மாரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் உள்ள தள்ளி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு இண்டென்டேஷன் இப்பயே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இங்க தேவையில்ல. இங்க வந்து நீங்க இந்த மாரி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இப்பவே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பைத்தான் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மைண்ட் செட் ஆயிரும். ஸோ அப்ப அந்த அவுட்டர் ஃபார் லூப்புக்குள்ள நம்மளோட இன்னர் ஃபார் லூப் இருக்கு. இந்த இன்னர் ஃபார் லூப்புக்குள்ள இந்த இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே. இவ்ளோ ஸ்பேஸ் தேவையில்ல. ஒரு 4 ஸ்பேஸ் இந்த பக்கம். ஓகே. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? இது உள்ள நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய என் வேல்யூ. ஸோ மேல ஜே டிக்ளேர் பண்ணணும். மெமரி அலாட் பண்ணணும்ல அதுக்கு ஜேகே. மெமரி அலாட் பண்ணியாச்சு. எரர்லாம் விடுங்க. டிக்ளேர் பண்ணாம ரன் பண்ணி பாருங்க. அந்த அன்டிஃபைன்டு சிம்பல்னு வரும். அந்த எரர்லாம் ரீட் பண்ணணும். எரர் ரீட் பண்ண தான் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க படிக்கும்போது தான் ஈஸியா உங்களோட எரர வந்து கேட்ச் பண்ணி அத கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்ப ஜே ஈக்குவல் டூ சாரி என் ஈக்குவல் டூ இந்த ஜேய நான் குடுக்குறேன். அதாவது எவ்ரி டைம் லூப்புக்குள்ள வரும்போதும், ஜேயோட வேல்யூ என்ன இருக்கும்? 2, 3, 4, 5, 6ன்னு இருக்குமா? அந்த நம்பர நான் ஒவ்வொரு தடவையும் என்ன்னு ஆக்கிட்டு, நான் ஃபுல்லா செக் பண்றேன். செக் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பர்ட்டிகுலர் விஷயம் இருக்கு இல்லையா? இஸ் பிரைம் ஆர் நாட்ன்னு. எவ்ரி டைம் புது நம்பர் எடுக்கும்போது, நம்ம இஸ் பிரைம் எப்படி ரீசெட் பண்றோம்? அதே மாரி இங்கேயும் ரீசெட் பண்ணணும். ஏன்னா, ஒவ்வொரு நம்பரும் புது நம்பர்ல ஒவ்வொரு நம்பரையும் நான் செக் பண்ணணும். மிந்தி ஒரே ஒரு நம்பர் தான் நீங்க செக் பண்ணீங்க. பிரைமா இல்லையான்னு. இப்ப நான் 2ஐயும் செக் பண்ணணும். 3ஐயும் பிரைமா இல்லையான்னு செக் பண்ணணும். 4ஐயும் செக் பண்ணணும். 5ஐயும் செக் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நம்பரையும் நான் செக் பண்றதுனால, நம்பர் அசைனிங்கும், இந்த மாரி ரீசெட்டும் இந்த லூப்புக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ எவ்ரி டைம் நான் புது நம்பர் எடுக்கிறேன். அந்த நம்பருக்கான பிரைம ரீசெட் பண்ணி விட்டுறேன். அப்ப நான் முதல்ல பிரைம்ன்னு வச்சுக்கிறேன். சப்போஸ் எதாலயாவது டிவைட் ஆச்சுன்னா, அத வந்து நான் என்ன பண்றேன்னா, நாட் பிரைம் பிரைமான்னு சொல்லிட்டு நான் இங்க டிஸ்ப்ளே பண்றேன். இப்ப நான் எனக்கு என்னன்னா பிரைம் தான். நாட் பிரைம பத்தி இப்ப எனக்கு கவலையே இல்ல. ஸோ இந்த எல்ஸ் பார்ட் எனக்கு தேவையில்ல. நான் எரேஸ் பண்ணிடுறேன் பாருங்க. எரேஸ் பண்ணிட்டு, இந்த பர்ட்டிகுலர் இஃப் இருக்கு இல்லையா? இதுவும் எனக்கு இங்கேயே வந்துரும். இந்த ஃபார் லூப்க்குள்ளேயே வந்துரும். ஏன்னா 2ன்ற நம்பர நான் எடுக்கும்போது 2 பிரைமா இல்லையா? பிரைமா இருந்தா 2வ பிரிண்ட் பண்ணணும். 3 எடுக்கும்போது 3 பிரைமா இல்லையா? பிரைமா இருந்தா பிரிண்ட் பண்ணணும். 4 எடுக்கும்போது 4 பிரைம் இல்ல. அப்ப பிரிண்ட் பண்ணாது. அதனால தான் நாட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப இந்த இஃப்மே இந்த ஃபாருக்குள்ள வரும்.
அப்ப இப்ப இது உள்ள இருக்கும். ஸோ பாருங்க நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். ஜாஸ்தி போகுது. அவ்வளோ தள்ளி போக வேணாம். பாருங்க. அப்ப இந்த ஃபார் லூப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ நம்பர் அசைனிங் ரீசெட் பண்றோம். அது பிரைமா இல்லையான்னு செக் பண்றோம். சப்போஸ் பிரைமா இருந்ததுன்னா உடனே பிரேக் பண்ணிட்டு சாரி இஸ் பிரைமா இல்லன்னா எங்கேயோ டிவைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உடனே பிரேக் பண்ணிட்டு இங்க வந்துரும். ஆனா இது 0வா இருக்கிறதுனால இது பிரிண்ட் ஆகாது. அடுத்த நம்பருக்கு போயிடும். அப்போ 3ய செக் பண்ணும். இந்த மாரி வரும். அப்ப இந்த இடத்துல எனக்கு பிரைம் நம்பர டிஸ்ப்ளே பண்ணா போதும். ஒரு நம்பருக்கும் நான் சொல்ல வேண்டாம் இல்லையா? ஸோ அப்போ %d அப்படின்னு குடுத்துட்டு ஒரு டேப் இல்ல காமா. எத பிரிண்ட் பண்ணணும்? அந்த பர்ட்டிகுலர் என் வேல்யூவ நான் இங்க பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் என் வேல்யூ ரீஅசைன் ஆயிரும். இதுல வேற எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லன்னு நெனைக்கிறேன். ரன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். ஒரு ஹெட்டிங் இருந்தா நல்லாருக்கும் இல்லையா? ஸோ பிரிண்ட்எஃப்ல சாரி பாருங்க எவ்வளோ ஈஸின்னு. லிஸ்ட் ஆஃப் பிரைம் வேல்யூஸ். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இத பாருங்க. ஈஸியா இருக்கும். ஸோ பிரிண்ட்எஃப்ல ஒரு அண்டர்லைன் மாரி கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு என்டர். இங்கேயுமே ஒரு என்டர் இருந்தா நல்லாருக்கும். 2 என்டர். ஏன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்க்கு அப்புறம் அண்டர்லைனுக்கு அப்புறம் ஒரு என்டர். ஸோ இப்ப நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் ஃபிக்ஸடா 100 வரைக்கும் வச்சுட்டேன். 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு ஷோ ஆகணும். நாட் பிரைமா இருந்தா டிஸ்ப்ளே பண்ண வேண்டாம். அதனால நான் எல்ஸ் பார்ட்டுக்கு நான் எழுதவே இல்ல. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிரும். நாட் பிரைமா இருந்தா. ஓகே. பிரைமா இருந்தா மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு எழுதியிருக்கேன். ஓகே. எல்லாம் கரெக்ட்டா இருக்கா பாருங்க. ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கணும். இதுல வந்து நம்ம ஈக்குவல் டு 2 லெஸ் தேன் டிவைட் பை இப்ப 2 செக் பண்ணும். 3னா 2ஆல பண்ணி பார்ப்போம். 3 ஓகே. 4னா இப்போ 2ஆல பண்ணும். இப்போ பாருங்க 4 டிவைடட் பை 2னா 2 தான். ஈக்குவல் டு இல்லாதனால ப்ராப்ளம் வரும். ஸோ இங்க வந்து 1 +1 போடணும். இல்ல ஈக்குவல் டு போடணும். ஸோ நம்ம பாதிக்கு ஒரு சேஃப்டி சைடு சில நம்பர்ஸ்க்கு அந்த ஈக்குவலா ஈவன் நம்பரா வரும்போது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் ஈக்குவல் டு போட்டு நான் செக் பண்றேன். ஆனா பாருங்க பாதிக்கும் கீழ நமக்கு இதாயிருக்கு. இப்போ 4னா 4 டிவைடட் பை 2 2 தானே. 2வ செக் பண்ணணும்ல. 2வால டிவைட் ஆகுதா பார்க்கணும். அதனால நான் அதுல ஃபெயில் ஆயிறக்கூடாது. இப்ப நான் ஈக்குவல் டூ போடலைன்னா 2வால டிவைட் ஆகாம 4 வந்து பிரைம்ன்னு டிஸ்ப்ளே ஆயிடும். ஸோ அதனால அதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இது மேத்தமெட்டிக்கல் லாஜிக் தான். உங்களுக்கு மேத்ஸ் நல்லா தரோவா இருந்ததுன்னா, நீங்க நெறைய விஷயம் சிம்ப்ளிஃபையா பண்ண முடியும் ப்ரோகிராமிங்ல. ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ரோகிராம்ஸ் இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு எப்பயுமே ஒரு வாட்டி சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. அகைன் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ரீலோடான்னு கேட்கும். ஓவர் ரைட் பண்ணவான்னு கேட்கும். இங்க இப்படி ஒண்ணும் இல்ல. எஸ் குடுத்துருங்க. வேற எதுவும் பண்ண வேணாம். இப்ப ரன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்களா, பிரைம் நம்பர் ஷோ ஆயிடுச்சு. ஸோ 100 வரைக்கும். இப்ப கிவன் வேல்யூ வரைக்கும் வரணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க இத எனேபிள் பண்ணுங்க. பர்ட்டிகுலரா இந்த பர்ட்டிகுலர நம்ம லிமிட்ன்னு வச்சுக்கலாம். ஸோ லிமிட்ன்றதுல என்ட்ரி வாங்குவோம். ஸோ இதான் லிமிட். 100க்கு பதிலா லிமிட்ன்னு வச்சுக்கலாம். தட்ஸ் இட். ஸோ எந்த லிமிட்டோ அது வரைக்கும் உள்ள நம்பர்ஸ நான் பார்க்க போறேன். அப்ப இப்ப ரன் பண்ணி பார்க்கும்போது, நான் வந்து ஒரு 200 வரைக்கும் உள்ள பிரைம் நம்பர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, நான் 200 குடுக்குறேன். இப்ப பாருங்க. ஸோ 200 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரைம் நம்பர்ஸும் வருது. அகைன் நான் 1000 குடுத்து பார்க்கலாம். செக் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம புரோகிராமிங் கான்செப்ட் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் ஷோ ஆயிருக்கு. ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே. இப்ப வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டர் புக்கிங் கான்செப்ட் எல்லாம் அரே யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். அதுல வந்து நீங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிலாம் பண்ணலாம். நம்ம ஸ்டூடண்ட் வந்து என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்லாம் டிஸ்ப்ளே பண்ணலாம். போன வருஷம் பிள்ளைங்கலாம் அந்த மாரி பண்ணியிருந்தாங்க. அதாவது சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்க இங்க பண்ணா கூட, ஸ்க்ரீன் வந்து எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் இருக்கா? அந்த பக்கம் இருக்கா? அப்படின்றத ஒரு பாக்ஸ் மாரிலாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஸ்கி வேல்யூ. அந்த கர்சர் எப்படி இருக்கு? இந்த கர்சர் மாரியே இப்படி நீளமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்க்ரீன் மாரி ஃபில் ஆன மாரி இருக்குமா? அது மாரி கேரக்டர்ஸ்லாம் போட்டு இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் மாரி டிஸ்ப்ளே பண்ணிட்டு இங்க சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த மாரிலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சினிமா தியேட்டர் புக்கிங்ல. ஓகே. பிரைம் நம்பர் செட் பண்ணிக்கோங்க.
இன்னும் டிஃபரெண்ட் ஸ்டார்ட்டிங் நம்பர் குடுத்து, எண்டிங் நம்பர் குடுத்தும் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க ஹோம் ஒர்க்கா பண்ணி பாருங்க. அதாவது கிவ் த ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ. அப்ப எந்த நம்பர் சொல்லியிருக்காங்களோ, அந்த நம்பர்லேருந்து அவங்க எது வரைக்கும் இப்போ வந்து நான் வந்து 17லருந்து 100 வரைக்கும் குடுக்குறேன் அப்டின்னா, இல்லாட்டி 150 வரைக்கும் குடுக்குறேன்னா, 17 டூ 150க்குள்ள என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கோ, அத மட்டும் நீங்க டிஸ்ப்ளே பண்ணலாம். அப்ப இங்க i = 2க்கு பதிலா என்ன போடணும்? நீங்க வாங்கியிருக்க ஸ்டார்ட்டிங் வேல்யூவ நீங்க குடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப மாத்தி குடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இப்படி. இன்னும் 17 வேணும்னே இப்படி குடுத்துட்டு இப்படி பண்ணா தப்பாயிடும் இல்லையா? அப்போ இத மாரி வேல்யூ தப்பா குடுத்தாங்கன்னா, நீங்க அதெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, திரும்ப ரீட் பண்ணலாம். டூ வைல் யூஸ் பண்ணி. ஸோ சப்ஜெக்ட் மார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா? சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து வாங்குறப்போ, டூ வைல் யூஸ் பண்ணலாம் நீங்க. எக்ஸாம்பிள் வந்து சப்ஜெக்ட் மார்க் ஒண்ணு 0 பிரஸ் பண்ணலாம். இல்லாட்டி 100 போலாம். சப்போஸ் மைனஸ் வேல்யூ குடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. 100க்கு மேல குடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப தப்பா என்டர் பண்ணாங்கன்னா, அவங்கட்ட வேல்யூ திரும்ப திரும்ப கரெக்ட்டா என்டர் பண்ற வரைக்கும், வேல்யூ வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனி சப்ஜெக்ட் மார்க் ரீட் பண்ணும்போது, டூ வாயில் எழுதி திரும்ப திரும்ப ரீட் பண்ணி கரெக்ட்டா அந்த ரேஞ்சுக்குள்ள 0 டூ 100க்குள்ள குடுத்தா தான் உள்ள வர மாரி நம்ம செட் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்க ஒர்க்கா செட் பண்ணி பாருங்க. ஓகே. பாய். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.